வெல்கம் டு Appatakkar channel with me Dhivya. இன்னைக்கு நம்ம வீடியோல VPN பத்தி தாங்க பார்க்க போறோம். VPN என்னது, பெஸ்டான VPN எது, VPN and proxyக்கான டிஃபரன்ஸ் என்ன, VPN நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம், VPN ஓட பெனிஃபிட்ஸ் என்னன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். VPN ஓட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். விர்ச்சுவல் அப்படின்னா நோ பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ்னு அர்த்தம். பிரைவேட் அப்படின்னா டு கீப் த டேட்டா செக்யூர்னு அர்த்தம். நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னா ஒன் ஆர் மோர் டிவைசஸ் இன்டர் கனெக்டட் டுகெதர் தாங்க அர்த்தம். இந்த VPN கண்டுபிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் குர்தீப் சிங் பால் 1996ல கண்டுபிடிச்சிருக்காரு. பாயிண்ட் டு பாயிண்ட் சேனலிங் புரோட்டோகாலை யூஸ் பண்ணி தாங்க இந்த கனெக்ஷனை கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ பிரசென்டா பாத்தீங்கன்னா VPN மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன்ல ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க நார்மலா ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூகுள்ல டைப் பண்றேன் அப்படின்னா என்னோட சிஸ்டம்ல இருந்து ரவுட்டருக்கு போகும், ரவுட்டர்ல இருந்து ISPக்கு போகும், ISPல இருந்து வெப் சர்வருக்கு கனெக்ட் ஆகும். ஸோ என்னோட ISPக்கு நான் என்னெல்லாம் ப்ரௌஸ் பண்றேன்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதே நான் VPN யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா ISPக்கு போறதுக்கு முன்னாடியே, ISPன்றது என்னன்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், நம்மளுக்கு இன்டர்நெட் வழங்குறவங்க தான் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் யாருன்னா ஏர்டெல், பிராட்பேண்ட், இவங்கெல்லாம் தான். ஸோ நான் VPN யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா ISPக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட டேட்டாலாம் என்கிரிப்ட் ஆகும். இதுதான் ஒரு நார்மலா நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கும் VPN யூஸ் பண்ணி நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கும் இருக்கிறதுக்கான டிஃபரன்ஸ். ஹிஸ்டரி ஆஃப் VPNs மிஸ்டர் குர்தீப் சிங் பால் அவர்கள் 1996ல பாத்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் சேனலிங் புரோட்டோகால் மூலமா VPN கண்டுபிடிச்சாரு. அண்ட் அந்த புரோட்டோகால் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த புரோட்டோகால் ஆனது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல மட்டும் தாங்க ஒர்க் ஆயிட்டு இருந்தது. அதுக்கு அடுத்த வந்த புரோட்டோகால் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லேயர் டு டனலிங் புரோட்டோகால் அண்ட் L2F புரோட்டோகால் ரெண்டுமே கம்பைன் ஆகிதான் பாத்தீங்கன்னா செகண்ட் புரோட்டோகால் உருவானது. இந்த புரோட்டோகால் பாத்தீங்கன்னா டேட்டா லிங்க் லேயர்ல தான் ஒர்க் ஆயிட்டு இருந்தது. அண்ட் இந்த புரோட்டோகால் பேசிக்கலி ஒரு சிஸ்கோ ப்ராடக்ட்ங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் புரோட்டோகால் செக்யூரிட்டி, அண்ட் இந்த புரோட்டோகால் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் லேயர்ல ஒர்க் ஆயிட்டு இருந்தது. அண்ட் லாஸ்டா நம்ம பார்க்க போற புரோட்டோகால் பேரு செக்யூர் சாக்கெட் சேனலிங் புரோட்டோகால், அண்ட் இட் இஸ் பேசிக்கலி மைக்ரோசாஃப்டோட புரோட்டோகால். VPN எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன். ஆத்தென்டிகேஷன்னா டியூவல் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம் இல்லையா அப்ளிகேஷன், அதிலே இந்த டியூவல் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை நம்மளால பார்க்க முடியும். செகண்ட் ஸ்டெப் டனலிங், which is nothing but secret. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா சுரங்க பாதைன்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஸ்டெப் என்கிரிப்ஷன், நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா சென்டர் சைட் அண்ட் ரிசீவர் சைட்ல என்கிரிப்ட் ஆகியிருக்கும். Is it legal to use a VPN அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்லங்க, ஈராக், நார்த் கொரியா, பெலாரஸ், தர்க்மெனிஸ்தான்ல பேனும் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் ப்ராக்ஸி அண்ட் VPNக்கான டிஃப்ரென்ஸை நான் சொல்லிடுறேங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க ஒர்க் பண்ணுது. பட் இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா VPN ரொம்ப ஹைலி செக்யூர்ட், ஆனால் ஆன்லைன் ப்ராக்ஸி அந்த அளவுக்கு செக்யூரிட்டி கிடையாது. இப்போ ஆன்லைன் ப்ராக்ஸின்னும் போது என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் விரும்புகிற வெப்சைட், எந்த வெப்சைட் பிளாக் பண்ணியிருக்காங்களோ அந்த வெப்சைட்டோட URL நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஆன்லைன் ப்ராக்ஸில யூஸ் பண்ணுவீங்க. இதே VPN போது என்ன பண்ணுவீங்கன்னா சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிட்டு இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனா இந்த ப்ராக்ஸி ஒரு லோக்கல் ஏரியா கனெக்ஷன் இல்லைன்னா ஒரு சின்ன ஆஃபீஸ்க்கு இது சூட்டபிளா இருக்குங்க. என்னோட கம்பெனி பெருசு, என்னோட டேட்டா எல்லாமே செக்யூர்டா இருக்கணும்ன்ற பட்சத்துல நீங்க VPNக்கு தான் போகணும். அண்ட் VPN பார்த்து இவ்வளவு சொல்லிட்டு எந்த VPN தான் நாங்க யூஸ் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா GoVPN அப்படின்ற VPN தான் நான் உங்களுக்கு பர்சனலா ரெக்கமெண்ட் பண்றேன். இதை தான் நான் இவ்வளவு வருஷமா யூஸ் பண்ணிட்டும் இருக்கேன். இந்த VPN நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த VPN நீங்க யூஸ் பண்ணும் போது ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரெஜிஸ்டர் இந்த சென்ஸ் சைன் அப் பண்ணணும், ஒரு லாகின் பண்றதுக்கு உங்களோட Facebook ஐடியோ இல்ல Gmail ஐடியோ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்பீடும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. என்னதான் நான் இவ்வளவு சொன்னாலும் ஃப்ரீ VPNs அண்ட் ப்ரீமியம் VPNஸ்க்கு ரெண்டுத்துக்குமே கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கதான் செய்யும். ஏன்னா நம்ம அதுக்கு மணி பே பண்றோம் இல்லையா. VPN அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நோ லாக் கீப்பிங் அப்படின்ற ஒரு பாலிசி இருக்கு. ஸோ ஃப்ரீயா கிடைக்கிற VPNs எதுவுமே இந்த பாலிசியை ஃபாலோ பண்றது கிடையாது. எனக்கு இந்த ஃப்ரீ VPNs எல்லாம் வேணாம், எனக்கு ப்ரீமியம் VPNஸே சொல்லு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எக்ஸ்பிரஸ் VPN, கோஸ்ட் VPN, ஹாட் ஷீல்டு VPN, IP வேனிஷ் VPN, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் VPN, இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த VPN நீங்க யூஸ் பண்ணிட்டு இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கான்றதை எனக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. அண்ட் நான் முடிஞ்ச வரைக்குமே VPN பத்தி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். அண்ட் VPN நல்ல விஷயத்துக்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்க.
இந்த வீடியோ சொல்லு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படினா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. எங்க அப்பாட்டக்கர் திவ்யா சேனலை ஃபாலோ பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா Facebook Instagram